சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சோஷியல் புக்கில் இருக்க ஃபோர்த் லெசன், அதாவது ஹிஸ்ட்ரி ஃபோர்த் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் இருக்க ஃபோர்த் லெசன் என்ன? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பான், மொகஞ்சதாரோ. இது ரெண்டு தான் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம். தமிழ்நாட்டோட மிகவும் தொன்மையான நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பூம்புகார் தான். பூம்புகார் ஒரு முக்கியமான துறைமுகம் சொல்லலாம். பூம்புகார் முக்கியமான துறைமுகம். இதில் தான் சிலப்பதிகாரத்தோட கதாநாயகமான கண்ணகியும் கோவலனும் பிறந்த ஊர். பூம்புகார் தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர். பூம்புகார் ஒரு துறைமுக நகரம். இங்கே ஏற்றுமதியும் இறக்குமதியும் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஏற்றுமதியும் இறக்குமதியும் நல்லா சிறப்பாக இருந்தது. பூம்புகார் கடல் வணிகத்துக்கு பெயர் போனதாக இருந்தது. வங்காள விரிகுடா கடலின் கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது. காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் உள்ளது. பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் ஒரு துறைமுக நகரம். பூம்புகாரை பூகார், காவிரிப்பட்டினம் சொல்லிட்டு வேறொரு பெயர் ஒன்று அழைக்கிறதும் உண்டு. பூம்புகாரனோட வேறொரு பெயர்கள் என்ன? பூகார், காவிரிப்பட்டினம். இது சோழ அரசோட துறைமுக நகரம் இருந்திருக்கு. பூம்புகார் சோழ அரசின் துறைமுக நகரம். இங்க வணிகம் நல்லா செய்தத பட்டினைப்பாளைய நூலிலிருந்தும் காப்பியங்கள், இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். பூம்புகார் துறைமுகத்துல வணிகம் நல்லா நடைபெற்றதுக்கான சான்றுகள் எங்கெங்க இருக்கு? பட்டினைப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ பூம்புகாரோட சிறப்பை சிலப்பதிகாரம் வழியா பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தோட நாயகி கண்ணகி. கண்ணகியோட தந்தை பெயர் மாநாயகன். கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? மாநாயகன். மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். மாநாயகன் என்றால் என்ன? பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகாரத்தோட நாயகன் கோவலன். கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் பெருவணிகன். கண்ணகியின் தந்தை மாநாயகன். மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான் என்றால் பெருவணிகன். இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பெரும் வணிகர்கள் இருந்ததுக்கான சான்று பூம்புகார்ல, அதாவது பூம்புகார்ல ரெண்டு பெரும் வணிகர்கள் இருந்ததுக்கான சான்று சிலப்பதிகாரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம பூம்புகார்ல கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகள்ல இருந்து பூம்புகார்ல தங்கி இருந்து வணிகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய சான்றுகள்ல இருக்கு. பூம்புகார் நகரத்து மக்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் போன்றவர்கள். அவர்கள் மிக சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினார்கள். பூம்புகார் நகரத்து மக்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பேர் போனவங்க. அவங்க சரியான விலைக்கு பொருளை விற்றாங்க. கூடுதல் விலைக்கு விற்பது தவறானதுன்னு சொல்லிட்டு அவங்க கருதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினைப்பாலை நூல்ல சொல்றாங்க. பட்டினைப்பாலை நூலில் பூம்புகார் நகரத்தோட நேர்மையை சொல்றாங்க. அதாவது பூம்புகார் நகரத்து வணிகர்களோட நேர்மையை கூறும் நூல் பட்டினைப்பாலை. பட்டினைப்பாளையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஊரு திருக்கண்ணனார். பட்டினைப்பாளையின் ஆசிரியர் யாரு? பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாரு? கடலூர் ஊரு திருக்கண்ணனார். இவர் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்புறம் கடல் வழியா குதிரை இறக்குமதி செய்யப்பட்டன. தரை வழியா கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் துறைமுகத்திற்கு கடல் வழியா குதிரை இறக்குமதி செய்யப்பட்டது. தரை வழியா கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. கடல் வழியா குதிரை இறக்குமதி செய்யப்பட்டது. தரை வழி கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் துறைமுகத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில சந்தனம், தென்கடல் பகுதியில முத்து, கிழக்கு கடல் பகுதியில பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் நகர வாழ்க்கைய சிலப்பதிகாரத்துல இருக்க புகார் காண்டத்தையும் பட்டினப்பாளையம் படித்து நம்ம பூம்புகார்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா, இப்போ பூம்புகார் நகரம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை.
மதுரையை சங்கம் வளர்த்த நகரம் சொல்லுவாங்க. சங்கம் வளர்த்த நகரம் எது? மதுரை. ஏன்னா அங்க தமிழுக்கு நிறைய சங்கம்லாம் வச்சிருந்தாங்க. பண்டைய காலத்துல பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், நாயக்கர்கள் இவங்க எல்லாம் ஆட்சி புரிந்ததுக்கான சான்றுகள் மதுரைக்கு பக்கத்துல இருக்க கீழடியில அகழாய்வு மூலியமா கிடைத்திருக்கு. மதுரைக்கு பக்கத்துல இருக்க கீழடியில அகழாய்வு மூலியமா கிடைத்திருக்கு. கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். கிழக்கு கடற்கரையில இருந்த தொண்டில இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில இருந்த தொண்டிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற பொருட்கள், அதாவது நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கை அருகில் உவரி உள்ளது. இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்தை உவரிலிருந்து இறக்குமதி செய்கிறார். இந்த உவரி, அதாவது உவரிலிருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க, இஸ்ரேலில் இறக்குமதி செய்கிறாங்க. இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துவை உவரிலிருந்து இறக்குமதி செய்கிறார். உவரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர் துறைமுக நகரமான கொர்க்கைக்கு அருகில் உவரி இருக்கு. உவரி எங்க இருக்கு? பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க இருந்திருக்கு? மதுரையில் இருந்திருக்கு. அதே மாதிரி மதுரையை தூங்கா நகரம் சொல்லுவாங்க. மதுரை என்ன சொல்லுவாங்க? தூங்கா நகரம். மதுரையில 4 அங்காடி, அல்லங்காடின்னு சொல்லிட்டு 2 வகையான சந்தை இருந்திருக்கு. 4 அங்காடி என்றால் பகல் பொழுதுல நடைபெறும் அங்காடி, அதாவது பகல்ல நடைபெறும் சந்தை. அல்லங்காடி என்றால் இரவு பொழுதில் நடைபெறும் சந்தை. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் மதுரையில் அங்காடி நடைபெற்றதா, அதாவது சந்தை நடைபெற்றதா, இதை தூங்கா நகரம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவுக்கு மதுரை ஒரு பாதுகாப்பான நகரமாக இருந்துச்சு. இங்கே ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்ததுன்னு பார்த்தோம்ல. ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையிலே இருந்தது. ரோமானிய நாணயம் மட்டும் இல்லாமல் வேற நாட்டோட நாணயங்களும் மதுரையில் அச்சுப்படிக்கப்பட்டிருக்கு. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனியோட குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர் சாணக்கியர், சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி அவரோட அஸ்த சாத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சர் சாணக்கியரோட நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பற்றி சாணக்கியர் கூறியிருக்கிறார். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் இருந்தன. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சி. ஃபர்ஸ்ட் புகார் துறைமுக நகர் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து மதுரை வணிக நகர் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சினா காஞ்சிபுரம் தான். காஞ்சியில தான் ஃபர்ஸ்ட் நிறைய பள்ளிகள் நிறைய அமைக்கப்பட்டன. காஞ்சியில தான் பள்ளிகள் நிறைய அமைக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங், நாலந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். யாரு? யுவான் சுவாங். சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்துல படித்திருக்கார். அவர் எக்ஸ்ட்ரா படிக்கணுன்றதுக்காக காஞ்சியில இருக்க கடிகைக்கு வந்திருக்கிறார். தகவல் பிழை. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். காஞ்சிய நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் கூறுகிறார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி யார் கூறிய கூற்று? காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியது திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர். அதே மாதிரி காஞ்சியை புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூறுகிறார். யுவான் சுவாங் என்ன கூறுகிறார்னா, புத்தகையா சாஞ்சி போன்று 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவர்கள் எல்லாருமே காஞ்சியில தான் பிறந்திருக்காங்க.
காஞ்சிய கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சி கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சியில இருக்க கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்றது. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன். யாரு? பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் இந்த கோவிலை கட்டினார். இந்த பாக்ஸ். சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா. சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம். இப்போ காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டிருந்து பல்லவ மன்னன் பார்த்தோம்ல. பல்லவர் காலத்துல எண்ணற்ற குடைவரை கோவில்கள் இருந்திருக்கு. மணிமேகலை இருக்காங்க, பௌத்த துறவியான மணிமேகலை வந்து அவங்களோட கடைசி வாழ்க்கைய காஞ்சியில தான் கழித்தாங்க அப்படின்னு சொல்றது காஞ்சிக்கு இருக்க இன்னொரு சிறப்பு. காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் என்று அழைப்பாங்க. காஞ்சிபுரத்தை என்ன அழைப்பாங்க? ஏரிகளின் மாவட்டம். காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க நிறைய ஏரிகள் இருக்கு. சோழர் காலத்துல கட்டப்பட்ட கல்லணை மற்றும் காஞ்சியில் உள்ள ஏரிகளை தான் தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மைக்கு சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையும் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்க ஏரியும் தான் தமிழ்நாடோட நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தகவல் பிழை. தகவல் பிழை பார்த்தீங்கன்னா சோழநாடு சோறுடைத்த நாடு, பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு, சேரநாடு வேழமுடைத்த நாடு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்த நாடு. சோழநாடு சோறுடைத்த நாடு, பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு, சேரநாடு வேழமுடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த லெசன் முடிச்சிச்சு. இப்போ புக் பேக் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஷின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். ஏன்னா மெசபடோமிய நாகரிகம் எங்க இருந்துச்சு பார்த்தோன்னா ஈராக் பகுதியில தான். சிந்துவெளி நாகரிகம் வந்து இந்தியாவிலே பாகிஸ்தானில இருந்துச்சு. செகண்ட் கொஷின், இவற்றில் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். ஈராக் தமிழகத்துல இருக்கா? இல்லை. ஹரப்பா அதுவும் இல்லை. மொகஞ்சதரமும் இல்லை. அப்ப காஞ்சிபுரம் தமிழகத்துல தான் இருக்கு. ஸோ தமிழக நகரம் காஞ்சிபுரம். தேர்ட் கொஷின், வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை. ஃபோர்த் கொஷின், தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ. ஃபிஃப்த் கொஷின், பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? தொன்மையான நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார். அப்போ தொன்மையான நகரம் அல்லன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சிக்ஸ்த் கொஷின், கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. அதுக்கடுத்து கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கொஷின் நம்பர் 1, கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. சரி. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புறது. இதுவும் சரி. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. செகண்ட் கொஷின், திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிடும் நகரம் காஞ்சிபுரம். அது கரெக்ட். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுங்கம் குறிப்பிடுவது காஞ்சிபுரம். இதுவும் சரி. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட. இதுவும் சரி. ஸோ அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது பகலில் நடைபெறும், இரவு நேரத்தில் நடைபெறாது. ஸோ இது தப்பு. அல்லங்காடி என்பது இரவுல நடைபெறும். ஸோ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். அப்படியா? இல்லை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை எங்கே கிடைச்சதுன்னா மதுரையில் கிடைச்சிச்சு. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஓகே. கொர்க்கையில் இருக்க உவரியில முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. எங்கே இறக்குமதி செய்யப்பட்டது? இஸ்ரேல். ஃபோர்த் கொஸ்டின், தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனில் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் சுங்கம் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்துள்ளார். இதுவும் சரி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஓகே. பூம்புகார்ல பிறந்து காஞ்சிபுரத்துல வாழ்ந்தார்கள். அதுவும் சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தப்பு. மதுரையை பத்திலாம் பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க.
ஈராக்கை பற்றி சொல்லலை. ஸோ இது தப்பு. சரியான இணையை கண்டறிக. கூடல் நகரம் பூம்புகார் போட்டிருக்க, அது தப்பு. கூடல் நகரம் மதுரை. தூங்கா நகரம் ஹரப்பா போட்டிருக்க, இதுவும் தப்பு. தூங்கா நகரம் மதுரை. கல்வி நகரம் மதுரை போட்டிருக்க, அது தப்பு. கல்வி நகரம் காஞ்சி. கோயில் நகரம் காஞ்சிபுரம், இது சரி. ஸோ ஆப்ஷன் இ, கோயில் நகரம் காஞ்சிபுரம். 6th கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு மலையிலிருந்து சந்தனம், தென் கடலிலிருந்து முத்து, கிழக்கு கடலிலிருந்து பவளம். கிழக்கு கடலிலிருந்து பவளம் தான் பெற்றாங்க. இங்கே அகில் போட்டிருக்க, அதனால ஆப்ஷன் இ தப்பு. நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் 1, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். செகண்ட் கொஸ்டின், கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. 3rd கொஸ்டின், மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். அதாவது சரியா தவற கண்டுபிடிக்க. 1st கொஸ்டின், பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. 2nd கொஸ்டின், மதுரையில் அல்லங்கடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இதுவும் சரி. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன. இதுவும் சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் சரி. ஸோ எல்லாமே சரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.